மாட்டை பிடிக்க சென்ற 8ஆம் வகுப்பு மாணவன் மின்னல் தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள மேலராங்கியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்வேர். இவரது மகன் வினோத்குமார் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் வயலில் மேய்ந்து கொண்டிருந்த மாட்டை பிடித்து வர சென்ற வினோத்குமார் செல்போன் பயன்படுத்தியபடியே சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். இதுகுறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் தொடங்கியதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் திருச்சி, சீர்காழி, உளுந்தூர்பேட்டை மற்றும் குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கத்தரி வெயில் தொடங்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் மாலை நேரத்தில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பொழிந்தது. அந்த வகையில் சிவகங்கை, கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு மற்றும் ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல் குன்றத்தூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஆவடியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. காற்றில் பறந்து வந்து மின்கம்பியில் விழுந்த பேனரால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். இதற்கிடையே சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கோவை, திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.